குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு காலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் நடந்துருந்துச்சு. ஓகேங்களா, ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர். அதுலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இல்லை, நம்ம அதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் நமக்கு எல்லாமே கிடைச்சிருந்து அதை நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு, கொஸ்டின் டிஃபிகல்ட்டி லெவல் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இன்னொரு வேற ஒரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அட்டன் பண்ணலை, அந்த ஓவராலாக நமக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுபடி நமக்கு வந்து கேண்டிடேட்ஸ்க்கு எத்தனை பேருக்கு நம்ம ஹால் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா 21,564 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அதில் அட்டன் பண்ணது வந்து 20,469 பேர். இதுல பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 94.92% அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ 5.08% ஆப்சென்ட். அப்போ மெம்பர்ஸ் பார்த்தோம்னா 1095 பேர் வந்து ஆப்சென்ட். ஓகேங்களா, எக்ஸாம்ஸ்க்கு வரல. ஓகேங்களா, இதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். அதில் முக்கியமான ரீசன் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி குரூப் 2A போஸ்ட் இல்லை வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணி ஒரு போஸ்ட்ல இருப்பாங்க. ஓகேங்களா, 2A போஸ்ட் அந்த மாதிரி வேற ஏதாவது போஸ்ட்ல இருப்பாங்க. அவங்க வந்து குரூப் 2 போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக் நடக்க போற அந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ்ல எழுதி குரூப் 2 அந்த போஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்க தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து வராமல் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க மதியம் வந்து தமிழ் எலிஜிபிள் பேப்பர் எழுதுவாங்க. அண்ட் அடுத்த வாரம் நடக்க போகிற டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதி குரூப் 2க்கு தான் அவங்களோட ஃபோக்கஸாக இருக்கும். அவங்க வந்து மெஜாரிட்டியாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் ரேஷியோஸ் வந்து என்னவா இருக்குன்னா, இப்போ குரூப் 1 யூபிஎஸ்சியோ இல்லை போலீஸ் எக்ஸாமோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் படிக்கிறாங்களே, எஸ்ஏ எக்ஸாம் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் வந்து சும்மா எழுதுவாங்க வந்து நம்ம கிளியர் பண்ணுறோமா என்னன்னு பார்க்கறதுக்காக. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. லைக் குரூப் 1 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களோ திருப்பி அவங்க ஒரு எக்ஸாம் ப்ராக்டிஸ்க்காக அட்டன் பண்ணியிருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிருக்கும், மெயின்ஸ் வராமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, இன்னும் சில பேர் வந்து சில ரூரல் கேண்டிடேட்ஸ் என்னன்னா, நான் ஒழுங்கா படிக்கல, அடுத்த டவுன்ல பார்த்துக்கிறேன், இல்லை மெயின்ஸ் நினைச்சு ஒரு பயம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ரீசனுக்காக அந்த மாதிரி சில ரீசன்ஸ் இருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் உண்மையிலேயே அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி சில ரீசன் இருக்கும். மெஜாரிட்டியா மோஸ்ட் ஆஃப் த ரீசன் என்னன்னா, இந்த குரூப் 2 போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேங்களா, ஆல்ரெடி 2A போஸ்ட்டோ இல்லை வேற ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தான் மெஜாரிட்டி. ஓகேங்களா, நீங்க பார்த்துட்டு 1,095 பேர் வரலன்ற 1000 பேர் மேல வரலன்ற மாதிரி அந்த இதுல இருப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அடுத்த கிரேடுக்கு போகணும், அந்த stage அந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி apply பண்ணிடுங்க. இன்னொரு இது என்னன்னா, வழக்கமா நம்ம பண்றது தான். இப்போ டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஹைட் வெயிட் அந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் இல்லாமலே இருக்கும். ஓகேங்களா, அவங்க போய் எழுதுவாங்க. ஜஸ்ட் அவங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருப்பாங்க. இப்போ எக்ஸாம் வருது, பிசி எக்ஸாம் வருது, எஸ்ஏ எக்ஸாம் வருதுன்றதுக்காக சும்மா போய் எழுதுவாங்க எக்ஸாம் ப்ராக்டிஸ்ன்ற பேர்ல. பட் அங்க போயிட்டு என்னன்னா அவங்களுக்கு கட் ஆஃப் கூட்டி போயிடும். அதுல ஒரு நல்ல பொட்டன்ஷியலான கேண்டிடேட்ஸ் ஒரு 1/2 மார்க் 1 மார்க்ல அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அங்கே ஓகேங்களா, கட் ஆஃப் கூட்டுறதுக்கான ரீசன் அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். அதனால நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த இது மட்டும் பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம்னு சொல்லல. ஜஸ்ட் அந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு எப்படியும் கிடைக்க போகுது, அதை எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். முக்கியமாக போலீஸ் எக்ஸாமுக்கு போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய கட் ஆஃப் கூடும். இன்க்ரீஸ் ஆகுதுக்கு அவங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. நல்லா அதை சொல்கிறேன். ஓகேங்களா, சரி பாருங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து இன்னைக்கு அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, மதியம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிஞ்சோடனே ஓவராலாக என்னென்ன நடந்துச்சு என்னன்றது ஒரு லிஸ்ட் வரும். அது பாருங்க. கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து காலைல நடந்த ஜென்ரல் ஸ்டடீஸோட கொஸ்டின் பேப்பர் நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியாச்சு. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாமே அதில் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட். வேற ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ்.